நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு இந்த அமைதி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு நாங்கள் வந்தது ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. உங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது அளவு கடந்த மகிழ்ச்சி. எங்களுடைய தாய் தந்தைகளை நாங்கள் பார்த்ததை போல் எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மனம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆதரவற்றோர் 60 வயதிற்கு மேல் இருக்கின்ற அந்த முதியோர்களுக்கு ஆதரவு தருகின்ற அந்த எண்ணம் வருவது மிக சிறந்த ஒரு புண்ணியம். நாம் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களை நாம் பார்க்க முடியுமா முடியவில்லையா என்ற அந்த சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது யாரென்று முகம் தெரியாத அந்த பெற்றோர்களை எல்லாம் இன்று ஒரு மகனாக இருந்து திரு ஜெயகணேஷ் அவர்கள் இந்த அமைதி ஆதரவற்றோர் முதியோர்களை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு அனைவருடைய அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் தேவை, நம்முடைய ஆசீர்வாதம் தேவை. இந்த அமைதியற்றோர் ஆசிரமம் என்று சொல்கின்ற பொழுது அமைதியினுடைய இந்த சின்னமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் உயிர் வாழ முதலில் குணம் வேண்டும். இதன் அடிப்படை தேவை அந்த குணம். அடுத்தது உடை, அடுத்ததுதான் உறுப்புகள். அதைதான் உணவே கடவுள் என்று சொல்கிறார். உணவுதான் கடவுள். கோடி பணம் இருக்கின்றவர்கள் கூட அவர்களிடம் இருக்கின்ற நகைகளையோ தங்கத்தையோ வைரத்தையோ பிளாட்டினத்தையோ அதை வைத்து அவர்கள் பசியாட முடியாது. அது வெறும் அழகுக்கு மட்டுமே. ஆனால் இங்கே உழவன் ஒருவன் அந்த சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த உழவர்களுடைய நிலை நமக்காக இந்த உணவை அவர்கள் விளைவித்து தருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உணவு நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. அந்த உணவை உண்ணுகின்ற பொழுதுதான் உயிர் வாழ முடியும். அந்த உணவுக்காக சரி. அடுத்தது அந்த அன்பு வேண்டும். பணம் இருக்கின்ற இடத்தில் குணம் இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் எதுவுமே இல்லாத சூழலிலும் அவர்கள் எங்கிருந்து எடுத்து வருகிறார்கள் என்று சொல்ல முடியாத அந்த சூழலிலும் கூட மக்களெல்லாம் ஒன்று திரட்டிக் கொண்டு ஆதரவற்றவர்களை நான் ஆதரவாக நான் பார்க்கிறேன் என்ற அந்த திரு உள்ளம் நம்முடைய திரு ஜெயகணேஷ் அவர்களுக்கு தோன்றியதற்கு மிக்க நன்றி. அந்த எண்ணம் சாதாரண எல்லோருக்கும் வருவதில்லை. பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை செய்வதில்லை. ஆனால் எப்பொழுது ஆழ்ந்த மனத்தில் அந்த குணம் இருக்கின்றதோ அந்த குணத்தினுடைய அடிப்படை தான் அவங்களுடைய எண்ணம் வெளிப்படும். ஒவ்வொருக்கும் அந்த எண்ணம் முக்கியம். அந்த நல்ல எண்ணம் இருந்தால்தான் அந்த எண்ணம் தான் நம்முடைய செயலாகவும் சொற்களாகவும் நம்முடைய செயலாகவும் வழக்கமாக மாறுகின்றன. அந்த வழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் அனைவரும் நோய் நொடியின்றி சிறப்பாக இருந்து வாழ்க்கையில் தேவை அமைதி. அந்த அமைதியினுடைய பேரில் தான் இந்த ஆசிரமம் அமைந்திருக்கின்றது. அந்த அமைதியாக நாம் வாழ்ந்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் நல்லதை நினைத்து எல்லோருக்கும் நினைப்பதற்கு எந்த காசு பணமும் தேவையில்லை. அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தாலே போதும். அந்த எண்ணம் தான் வாழ்வாக மாறுகின்றது. அப்போ எது அந்த எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணீராக பெறும் என்று வள்ளுவர் சிறப்பாக கூறியிருக்கிறார். எதை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம் மனதில் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் முடியும். அப்போ எண்ணியதை நினைத்தவாறு நடத்த முடியும். அதற்கு எது வேண்டும் என்றால் திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அந்த திண்ணிய நெஞ்சத்தை தான் திரு ஜெயகணேஷ் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த மனம் உறுதி, அந்த தன்னம்பிக்கை, இத்தனை பேரை என்னால் வாழ வைக்க முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கைன்ற காரணத்தினால்தான் இந்த அமைதி ஆதரவற்றோர் ஆசிரமம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அமைதியாகவும் அன்பாகவும் ஒவ்வொருவரும் மனம் இணங்கி விட்டுக் கொடுக்கின்ற அந்த தன்மை பெற்று இருக்கின்ற நாள் வரை
இந்த உணவு கொடுத்த அந்த மனிதர்களுக்கு நாம் நன்றியை சொல்லி அந்த உயிர் கடவுள் தான் இப்பொழுது யார் உணவளிக்கின்றார்களோ யார் இருக்கிற தருகிறார்களோ அவர்தான் நமக்கு கடவுளாக தெரிகின்றார்கள். கடவுளை நேராக நாம் பார்க்க முடியாது. அதனால் நம்முடைய உயிர் இருக்கின்ற வரையும் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு அனைவருடைய ஆதரவையும் தர வேண்டும், அன்பையும் தர வேண்டும். இந்த அமைதி ஆதரவற்றோர் இந்த முதியோர் இல்லம் சீரும் சிறப்புடன் நடந்து அனைவருக்கும் வந்தவர்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து உயிர் வாழ்கின்ற அந்த இடமாக இருக்க வேண்டும். அனைவருடைய அன்பை பெருக ஆதரவை தர என்று கூறி விடைபெறுகிறேன்.